Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர் குக்கீஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா இருக்காது. கொஞ்சம் சாஃப்ட்டா, அதேனால ரொம்ப நல்ல ரிச்சா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணனும். ரொம்ப பவுடர் பண்ண தேவையில்ல. 1-2 பவுடர் பண்ணா போதும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து 1-2 பல்ஸ் மோட்ல 1-2 பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பட்டர் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர். அதை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும். மஞ்சள் கரு நம்ம சேர்க்கலன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். மஞ்சள் கரு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த ரிச்சாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இல்லை நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம் இருக்கும். 1/2 கப் மைதா மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அப்புறமா 2 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுறப்பவே கரெக்டான பதத்தில் வரும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் போல் பால் நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக வரும். நான் வந்து எதுவுமே சேர்க்கல. பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேராத மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். மாவு ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம கலர் சேர்த்து பண்ணால் கூட நம்ம கலர் சேர்த்து பண்ணலாம். நான் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கலர் சேர்க்கல. இல்லை நம்ம வந்து கலர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிப் வச்சு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நம்ம பைப்பிங் பேக்கில் கீழே கட் பண்ணாலே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மக்ரூன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரவுண்டாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாட்டான ஒரு ரவுண்டாக நம்ம பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் அப்படியே தீமோடு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரோஸ் மாதிரி பண்ணுறேன். அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரோஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு முடிக்கிற இடத்துல நம்ம வந்து கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்ட் சைஸில் இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டான சைஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சமமாக பேக் ஆகி வரும். இதில் வந்து நமக்கு 25 பீஸ் கிடைக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ், அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 12-14 நிமிஷம் போல் ஆகும். அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணணும். எனக்கு சரியாக 13 நிமிஷம் போல் ஆச்சு. அந்த ஓரத்தில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அவன்லேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கீழேயும் வந்து நல்லா செட் ஆகியிருக்கா, இந்த மாதிரி வரணும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அதே மாதிரி அவன் இல்லாமல் நான் வந்து பேன்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். எப்பவும் போல் தான் ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், அப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும் மிதமான சூடில். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் கிட்டத்தட்ட 14 நிமிஷம் போல் ஆகும். நமக்கு தெரியும் அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ட்ரேலேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் போதும். டடா, நம்மளோட பட்டர் குக்கீஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா காற்று போகாத ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.